welcome to Morning Cafe presented by Ponvanda Detergent powered by Cyball. ஒரு கப்பல் துறைமுகத்துல நிக்கும்போது அது பாதுகாப்பா தான் இருக்கு. ஆனா அதுக்காக அந்த கப்பல் கட்டப்படல. கடலோட சவால்களை எதிர்த்து பயணிக்கிறதுக்கு தான் கட்டப்படுது. எஸ், நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோமா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. சரியான களத்துல இருக்கோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. கண்மணி, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கிற மனசு கூட இப்பெல்லாம் பெரியவங்களுக்கு இருக்கிறதே இல்ல. ஆமா சுவாதி, நம்ம வளர்ந்துடுறோம். வளர்ந்த பிறகு ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணினா கூட அதை பண்றதை பத்தி நம்ம பல முறை யோசிக்கிறோம். ஆனா குழந்தைகள் எடுத்துக்கோ, ஏன் உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க கையில இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கிறதால தான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? எஸ், அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் நான் இப்ப சொல்ல போறேன். இப்ப கூட ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிருக்கான், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே கொடுத்திருக்கான். சூப்பர்ல, யாருக்கு உதவி பண்ணிருக்கான்? ஆக்சுவலி இப்ப ரீசெண்டா லண்டன்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுல. ஆமா சுவாதி, அந்த 24 மாடி கட்டிடம் அதை பத்தி தானே சொல்றேன். எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி அந்த நியூஸ் டிவில வரும்போது எல்லாருமே பாத்திருக்காங்க. அதே டைம்ல ஒரு 6 வயசு சின்ன பையனான ஆல்ஃபி லிண்டேஸும் பாத்திருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கானா, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே நாம ஏன் போய் உதவி செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவனுக்கு தோணி இருக்கு. சோ அதை போய் அவங்க அப்பா கிட்டயும் சொல்லியிருக்கான். சூப்பர்ல, ஒரு சின்ன பையனுக்குள்ள எவ்வளவு ஒரு நல்ல மனசு, நல்ல எண்ணம். எஸ், அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப பாராட்டி அந்த பையனை அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த பாதிக்கப்பட்டவங்களா இருந்திருக்காங்களே அந்த இடத்துக்கு கூட்டு போயிருக்காரு. சோ அங்க ஒரு பாதிரியார் இருந்திருக்காரு. சோ அந்த பாதிரியார் கிட்ட இவன் என்ன பண்ணிருக்கானா, தான் சேர்த்து வச்ச 7 பவுண்ட் கொடுத்திருக்கான். சூப்பர். இவ்வளவு ஒரு சின்ன பையன் இந்த மாதிரியான ஒரு உதவி செயலை செய்யும் போது அந்த பிரீஸ்ட் என்ன சொன்னாரு, பாராட்டினாரா? அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், அவன் சேர்த்து வச்ச காசை ஒரு சின்ன பையில கட்டி அதை ஒரு தகர பெட்டியில வச்சு எடுத்துட்டு போயிருக்கான். சோ அதை பார்த்தோன்னே ஃபாதர் என்ன நினைச்சிருக்காரு, இந்த பையன் கண்டிப்பா ஏதோ ஒரு டொனேஷன் கேட்க தான் வரான் அப்படின்னு நினைச்சிருக்காரு. பட் சர்ப்ரைசிங்லி அவன் அதை எடுத்து ஃபயர் ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுங்க, நான் சேர்த்து வச்ச பணம் அப்படின்னு சொல்லும் போது ஃபாதர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. சூப்பர் ஸ்வாதி, குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. காலையிலே இன்ஸ்பிரேஷனலான மெசேஜ் சொல்லிருக்க. இந்த மெசேஜோட நம்ம அடுத்ததா அனுசக்தியின் அனுகிரகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். கருணை பொங்கும் உருவே, கற்பகத்தருவே, காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே, இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே, காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே, காஞ்சியின் கருணை கடலே. புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே காஞ்சி மாமுனிவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த அற்புதமான சம்பவங்களை ஒவ்வொன்றா நிதமும் பூஜைகள் உண்டு. வழிவழியாக அந்த குடும்பத்தை சார்ந்த பெரியவர்கள் அன்றாடம் பூஜை செய்து அந்த பூஜைக்கு பிறகுதான் சாப்பிடவே செய்வார்கள்.
நீங்கள் முறையாக பூஜை செய்தால் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய வறுமை இருந்தால் அது நீங்கும், வியாதி இருந்தால் அது விலகும், உங்களுக்கு எல்லா நன்மைகளும் போக போக ஏற்படும் என்று சொல்லி சில காலம் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று என்று தெரியாத நிலையில அந்த குடும்பத்துக்குள்ளே மெல்ல கஷ்டம் வர தொடங்கியது. அந்த குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வர தொடங்கியது. ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டால் கோபித்துக் கொள்வது, வாய் வார்த்தைகள் தடித்து அது சண்டையிலே போய் முடிவது என்று ஒரு பக்கம் மன கஷ்டம், இன்னொரு பக்கம் பண கஷ்டமும் வர தொடங்கி. அதை எப்படி சொல்லுவது அவர்கிட்ட, ஏன்னா நிறைய கூட்டம், எப்படி சொல்லுவது என்றும் தெரியாமல் அவருக்குள்ள ஒரு தயக்கம், அந்த தயக்கத்தோடு பெரிய
ஒன்று. அதுல இதை போல ஒரு சேதம் இருக்கக்கூடாது. இருந்தால் இதனுடைய மாற்றங்கள்ல நாம இதை போன்ற நுட்பமான விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியாமல் ஒரு வாழ்க்கையை, வேகமான ஒரு வாழ்க்கையை நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியவருடைய வாழ்க்கையில இந்த எந்திரத்தை தொட்டு நடந்த இந்த சம்பவம் ஒரு நமக்கெல்லாம் ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு அதிசயமான ஒரு விஷயத்தையும் பெரியவர் முன்னால நடந்ததை சொல்லணும். தொடர்ந்து சிந்திப்போம். சுவாதி, நம்மள மாதிரியான ஒரு சக மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஒரு ஆபத்து அப்படின்னு நமக்கு தெரிய வருதுன்னா, அவங்க தேடி ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கலனா கூட நம்மளா தேடி போய் செய்யறதுதான் நல்ல மனித குணம். அப்படிப்பட்ட ஒரு செயலை ஒரு சின்ன பையன் செஞ்சிருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா கண்மணி, இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது இந்த பையன் ஃபியூச்சர்ல எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருப்பான். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்து மேலே ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு ஒரு செயலை இந்த குழந்தை செஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நாங்க தொடர்ந்து சொல்ல போறோம் மார்னிங் கஃபேல. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. சுவாதி, உலகமே இப்ப மிகப்பெரிய போட்டிக்களமா ஆயிடுச்சு. நாளுக்கு நாள் ஒவ்வொரு துறையில இருக்கிற போட்டியுமே பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா எதுக்கெல்லாம் போட்டி போடுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லாம போயிடுச்சு. ஏன் கண்மணி, என்ன ஆச்சு? இப்ப யாரு எதுக்கு போட்டி போட்டா? அதாவது Facebook அக்கௌண்ட் அப்படிங்கிறது இப்ப எல்லாருமே வச்சிருக்காங்க. போட்டோஸ் அப்லோட் பண்றது அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு ஆக்டா தான் இருக்கு. ஆனா போட்டோஸ்க்கு அதிகபட்சமான லைக் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் மீறி போறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா ஒரு Facebookல போட்டோ போடும்போது நான் கூட தான் என் போட்டோக்கு நிறைய லைக்ஸ் வரணும்னு ஆசைப்படுவேன். கரெக்ட் தான் சுவாதி. ஆனா அதுக்காக விபரீதமான முடிவெல்லாம் எடுக்க கூடாதுல்ல. ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்டுக்கு அதிகபட்சமான லைக்ஸ் வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. லைக்ஸ் வந்ததோ இல்லையோ, கடைசியில அவருக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு. ஒரு போட்டோ போட்டதுக்கு ஜெயில் தண்டனையா? என்ன சொல்ற? அல்ஜீரியாவை சேர்ந்த ஒரு அப்பா என்ன பண்ணிருக்காரு, அவருடைய சின்ன வயசு மகனை ஒரு உயரமான பில்டிங்ல இருந்து கட்டி தொங்க விட்டுருக்காரு.
தொங்க விட்டது மட்டும் இல்லாம அதை கிளிக் பண்ணி அந்த பிக்சரை Facebookல அப்லோட் பண்ணி நீங்க எல்லாருமே இந்த பிக்சருக்கு மினிமம் 1000 லைக்ஸ் ஆவது கொடுத்தாகணும், அப்படி கொடுக்கலன்னா குழந்தைய நான் கீழே விட்டுருவேன் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காரு. ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதுவும் அப்பாவே ஒரு குழந்தை எப்படி செய்யறது, என்னால நம்பவே முடியல. கரெக்ட் தான். இந்த போட்டோவை பார்த்த எல்லாருமே ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்க. இவர் என்ன நினைச்சாரு, லைக்ஸ் வரும் அப்படின்னு. லைக்ஸ் வந்ததோ இல்லையோ நிறைய அன்லைக்ஸ் வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம எல்லாருமே இவருக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கணும், இவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்லயே கமெண்ட் பண்ணிருக்காங்க. கடைசியில மத்தவங்க சொன்ன மாதிரி போலீஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் இப்ப அவரை கைது செஞ்சு 2 வருஷம் தண்டனை கொடுத்திருக்காங்க. சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜை கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கறத இந்த இன்சிடென்ட் மூலமா நம்மளுக்கு கிளியரா தெரியுது. அது மட்டும் இல்லாம இது வெளியே வந்ததே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி ஒரு செயலை அட்டெம்ப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த தகவலோட அடுத்ததா யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா நாராயணன், கோஷப்பாவை யோகால இருந்து. நம்ம இன்னைக்கு பண்ண போற ஆசனா கர்ப்பபிண்டாசனான்னு சொல்லுவாங்க. கர்ப்பபிண்டாசனா என்னன்னா நம்மளோட லோவர் பார்ட் ஆஃப் த பாடி, அதாவது வயிற்றுல மேல் வயிறுல இருந்து உள்ளே இருக்கிற இன்டெஸ்டைன்ஸ், அடிவயிறு, கர்ப்பப்பை, இதுக்கு எல்லாமே ஸ்குவீஸ் மாதிரி ஒன்று ஆகும். ஏன்னா கம்ப்ளீட்லி நம்ம மடங்கிடுவோம். அந்த மாதிரி மடங்கி நம்ம ஸ்குவீஸ் பண்ணும்போது ரசாஸ்ன்னு சொல்லுவோம். ரசாஸ்னா என்னன்னா ஜூசஸ், பாடியில ஜூசஸ் இருக்கும். அது அந்த செக்ரீட் ஆகுறதுக்கும் கரெக்டா அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு வலிமை அடைகிறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ கர்ப்பபிண்டாசனோட மெயின் ப்ராப்பர்ஸ் என்னவே உங்களோட அடிவயிறு பகுதி, உங்களோட இன்டெஸ்டைன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது கிட்னி, லிவர் எல்லாத்துக்குமே அந்த ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து அந்த ஜூசஸை கரெக்டா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த ஆசனா பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்ம் அப், இது கோமுகாசனாவோட வேரியேஷன் சொல்லலாம். அந்த மாதிரி வார்ம் அப் பண்ணும்போது உங்க பாடி ட்விஸ்ட் ஆகி வரும்போது இந்த கர்ப்பபிண்டாசன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது சீக்கிரமா அடிவயிறு பிடிக்கிறதோ இல்ல டயஃப்ரம் கொஞ்சம் டைட் ஆகுற வாய்ப்பு அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த வார்ம் அப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த வார்ம் அப் எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட கால்களுக்கு ஒரு கால் ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் காலை மறுபடியும் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு தொட கொஞ்சம் அதிகரிச்சு இருந்தா இப்படிதான் வரும், பிரச்சனை இல்லை. அது நாள்பட சரியாகும். ஏன்னா இந்த டோன் அப் ஆனாதான் இந்த முட்டி க்ளோஸ் ஆகி வரும். அந்த மாதிரி க்ளோஸ் ஆகும்போது இந்த முட்டியும் இன்னொரு முட்டியும் ஒரே லைன்ல இருக்கும். இந்த மாதிரி உட்காரும் போது உங்களோட முதுகு தண்டுக்கு எனர்ஜி கிடைக்கும். இங்க ஹிப்ல எக்ஸ்ட்ரா ஃபிளாப் சேராம இருக்கும், அதாவது தசை அதிகரிக்கிறது. அதை அவாய்ட் பண்றதுக்கு கோமுகாசனால உட்கார்றது ரொம்பவே பெஸ்ட். ஸோ நீங்க சிம்பிளி டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன்ல உட்காரும் போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் லோவர் பார்ட் ஆஃப் த பாடியில அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த வார்ம் அப்ல என்ன பண்ணலாம்னா, சிம்பிள், நம்ம ரைட் சைட்ல டர்ன் பண்ணுவோம். டர்ன் பண்ணும்போது 2 கையும் வச்சு டர்ன் பண்ணி உங்களோட ஃபோர்ஹெட்டை கீழே பதிய வைப்போம். உங்களுக்கு பிகினர்ஸா இருந்தா பதியில ஹாஃப் தான் இருக்குன்னா தலையை மேல எடுத்து முன்னாடி பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு மூச்சு உள்ள வெளியே பிராக்டிஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களால முடியுதுன்னா உங்களோட ஃபோர்ஹெட்டை கீழே பதிய வைங்க. பதிய வச்சுட்டு மூச்சு உள்ள வெளி. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த இடுப்பு பகுதியில ஒரு ஸ்ட்ரெயின் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெச் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் கொஞ்சமா மெதுவா மேல வந்துடலாம். இன்கேஸ் உங்களுக்கு சைட்டிகா ப்ராப்ளம் இருந்தா இந்த வார்ம் அப் பண்ணாதீங்க. நீங்க கோமுகாசன்ல உட்காந்துக்கிட்டு மூச்சு பயிற்சி எடுத்துக்கலாம், பெஸ்ட். பட் அந்த ட்விஸ்ட் பண்ணி கீழே இறங்குறது வேண்டாம். அப்படி பண்ணும்போது சைட்டிகா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த பெயின் ஷூட் ஆகுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ நிறைய வலி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஸோ அது இல்லாத பட்சத்துல நீங்க இன்னொரு சைட்லயும் ட்விஸ்ட் பண்ணி மெதுவா நீங்க பெண்ட் பண்ணலாம். இது சைட்ல இந்த மாதிரி பெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த கால் மேல இருக்கு. ஸோ அதை நம்ம மாத்தணும். ஸோ மெதுவா கால்களை மேல எடுத்துட்டு இந்த கால் கீழே போகும், இன்னொரு கால் மேல வரும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நீங்க ட்விஸ்ட் பண்ணி கீழே போக ட்ரை பண்ணீங்கன்னா இது ஈஸியா வரும். ஸோ அப்படியே பண்ண நினைச்சா ஒரே சைட்ல இருந்து முடியாது. ஸோ நீங்க கால் சேஞ்ச் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி நீங்க அந்த வார்ம் அப்பை முடிக்கலாம். இப்போ நம்ம கர்ப்பபிண்டாசன் எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். கர்ப்பபிண்டாசன் நிறைய பேர் பத்மாசன் போஸ் போட்டு செய்வாங்க, சில பேர் வெறும் சுகாசன். சுகாசன்னா நம்ம நார்மல் லாங்குவேஜ்ல சமணக்கால் போடுறது.
ஸோ அந்த சமணக்கால் போட்டு கூட நீங்க அந்த ஆசனாவை பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு ஆங்கிள் பெயின் நிறைய இருக்கும், இல்ல சர்ஜரி நடந்திருக்கும், அதனால உங்களுக்கு அந்த பத்மாசன் போடுறது கஷ்டமா இருந்த சமனாசன் போட்டு நீங்க கர்ப்பபிண்டாசனை நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னுட்டு காட்டுறேன். சமணக்கால் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி போட்டு உட்காரதுக்கு முன்னாடியே இந்த பொசிஷன்ல உங்க ரைட் அண்ட் லெஃப்ட் கையை உள்ள விடுங்க. இந்த மாதிரி உள்ள விடும்போது நீங்க குனியறதுக்கு வாய்ப்பை அதிகரிக்கணும். அப்போதான் உங்க பைசப்ஸ் போய் கரெக்டா அதுல வரும். அண்ட் மெதுவா நீங்க தூக்கிடும். இந்த மாதிரி தூக்கும் போது உங்க கைகள்ல நமஸ்தே பிடிச்சு பாருங்க கரெக்டா வருதானிட்டு. இந்த மாதிரி பண்ணும் போது உங்களோட மார்பு பகுதியை முன்னாடி தள்ளுங்க, முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி பண்ணும்போது மெதுவா உங்களோட சின்ன நீங்க இப்படி பிடிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நிறைய நேரம் உட்கார்ந்துக்கும் போது உங்க முதுகு தண்டுல ஸ்ட்ரெயின் இருக்கும், உங்க அடிவயிறு அமுங்குது, அதனால எக்ஸ்ட்ரா ஃபிளாப், அதாவது அடிவயிறுல தொப்பை விழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கம்மி பண்றதுக்கு இந்த ஆசனம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு உள்ள ஜூசஸை ரெடி பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஆம்ஸ்ட்ரிங் ஓபன் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ மெதுவா இருந்துட்டு மூச்சு உள்ள வெளியே பண்ணிட்டு நீங்க மெதுவா நீங்க கைகளை உள்ள இருந்து எடுத்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம். இன்னொரு தடவை கர்ப்பபிண்டாசன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இன்னொரு தடவை கர்ப்பபிண்டாசன் எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். அதேதான் சமணக்கால் போடுற ஸ்டைல்ல வந்ததுக்கு அப்புறமா உங்க கைகளை உள்ள எடுத்துக்கோங்க. உங்க கைகளை உள்ள எடுக்கும் போது நீங்க தூக்குறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். இந்த மாதிரி தூக்கும் போது மெதுவா நீங்க உள்ள வந்து டச் பண்ணலாம். தென் ஸ்ட்ரெயிட்டா உட்காரதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் நீங்க மெதுவா கைகளை எடுக்கலாம். நிறைய பேர் கை நல்ல ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா உங்களோட கழுத்து பகுதியில போய் உங்க கை விழும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் மெதுவா நீங்க வெளியே எடுத்துடலாம். ஸோ நீங்க கர்ப்பபிண்டாசன் ட்ரை பண்ணுங்க. அது பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே உங்க பாடியில சேஞ்சஸ் தெரியும். இங்க ஆம்ஸ்ட்ரிங் ஓப்பன் ஆகுறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க நீங்க கர்ப்பபிண்டாசன் பாத்தீங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்வாதி, நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா நம்ம வாழுற இந்த உலகம் வர்ச்சுவல் வேர்ல்டாவே மாறிட்டு இருக்கு. அதுல ஒவ்வொரு நாளும் ஃபேஸ்புக் யூசர்ஸ் பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே தான் இருக்காங்க. அது தவறு அப்படின்னு சொல்ல வரல, ஃபேஸ்புக் பயன்படுத்தலாம். ஆனா என்னுடைய பிக்சருக்கு இந்த குறிப்பிட்ட லைக் வந்தாதான் நான் சாட்டிஸ்ஃபை ஆவேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மள ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா மாத்திடும். நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் எது அப்படிங்கறது நமக்கு தெரியாம போயிடும், எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாம போயிடும். இப்ப நம்ம பார்த்த அந்த அல்ஜீரியா இன்சிடென்ட்ல இருந்து நம்மளுடைய ஐடியாஸை மாத்திக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லது இல்ல? ஆமா கண்மணி, ஃபேஸ்புக் லைக்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா செல்ஃபி அடிக்ஷனும் ரொம்பவே அதிகமாயிட்டே வருது. செல்ஃபினால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்துட்டே இருந்தாலும் நம்மளால செல்ஃபி எடுக்காம இருக்கவே முடியல. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனும் சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். சரி, இந்த தகவலோட அடுத்ததான் மார்னிங் கஃபேல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, கொடுக்கிற தெய்வம் வந்து கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு இன்சிடென்ட்டை தான் நான் இப்ப சொல்ல போறேன். நீ குடுக்குற பில்டப்லாம் பார்த்தா எங்கேயோ ரீசெண்டா பண மழை பெஞ்சிருக்கும் போல இருக்கு. எஸ், ஆக்சுவலி நியூ ஜெர்சியை சேர்ந்தவர் தான் வந்து கால்ஸ். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவரோட அத்தை வந்து ஒரு மரண படுக்கையில இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து அத்தையை பார்க்க போயிருக்காரு. அத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க ஒரு டெய்லரிங் மிஷின் இருந்திருக்கு. அதை பார்த்து கால்ஸ் கிட்ட அதை திறந்து பார்க்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓ, கதை இப்பதான் நிறைய சஸ்பென்ஸோட ஸ்டார்ட் ஆகுது. கண்டினியூ பண்ணு. ஆமா, கால்ஸ் என்ன பண்ணிருக்காரு, அந்த டெய்லரிங் மிஷினை திறந்து பார்த்திருக்காரு. ஸோ அங்க ஒரு பெயிண்டிங் இருந்திருக்கு. அந்த பெயிண்டிங்கை பார்த்தோன்னே சரி, இது அத்தையோட ஒரு ஓல்டு பெயிண்டிங் போல இருக்கு, இது எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து டெய்லரிங் மிஷின்குள்ளே வச்சுட்டாராம். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அவங்களோட அத்தை வந்து மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க திறந்து பார்க்க சொல்லி. சோ அன்பார்ச்சுனேட்லி அது சொன்னதுக்கு அப்புறமா அவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஆனா அவங்க இத்தனை தடவை இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்பவே அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கறத கால்ஸ் யோசிக்கவே இல்லையா? ஆமா, அது அவருக்கு ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் ஆயிருக்கு. சரி, அத்தை வந்து இவ்வளவு தடவை நம்மளுக்கு சொல்லிருக்காங்களே, என்னதான் இருக்கு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டெய்லரிங் மிஷின் திறந்து அந்த பெயிண்டிங்கை பார்த்திருக்காரு. சோ அப்பதான் வந்து அது வந்து அத்தையோட பெயிண்டிங் இல்ல, அது வந்து பழைய பிக்காசோட ஒரு ரேர் கலெக்ஷன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பெயிண்டிங்ல பார்த்தனா பிக்காசோட சிக்னேச்சரும் இருந்திருக்கு. ஆக்சுவலா என்னைக்கோ ஒரு நாள் வந்து $10 அவங்களோட அத்தை அந்த பெயிண்டிங்கை வாங்கியிருக்காங்க. பட் இப்போ வந்து கிட்டத்தட்ட $30 மில்லியன் விலை போகணும்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்வாதி. ஆக்சுவலி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெரியவங்களுமே நமக்காக நிறைய ப்ரெஷியஸான பொருட்களை விஷயங்களை விட்டுட்டு தான் போறாங்க. ஆனா நாம தான் அதை சரியா ரியலைஸ் பண்றதே இல்ல. ஆக்சுவலி கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு தரும்னு சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா டெய்லர் மிஷின் வழியா கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட நம்ம அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். குட் மார்னிங்.
இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து டயபெட்டிக் பாப்புலேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்குங்க. அதாவது டயபெட்டிக்ஸ்க்கு என்ன ஸ்கின் இஷ்யூஸ் வரலாம், இது எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பேச போகிற டாபிக். ஸோ ஸ்கின் அண்ட் டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கனெக்ஷன் அப்படின்னா, ஸ்கின் என்றைக்குமே வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ், இன்டர்னல் ப்ராப்ளம்ஸோட ஒரு ரிஃப்ளெக்டிங் மிரர் மாதிரி தான். ஸோ உள்ள வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுதான் வந்து நம்ம ஸ்கின் வந்து வெளியே காட்டுது. சுகருமே வந்து ஒரு சுகர் பேஷண்ட்ஸ் ஒரு டயபெட்டிக்ஸ்க்குமே இதுதான் சேம், இட் அப்ளைஸ் த சேம். ஸோ இந்த டயபெட்டிக் பாப்புலேஷனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் அது உங்களுக்கு. நம்பர் 1, கிளைகோசிலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். அதாவது லாங் டேர்ம் டயபெட்டிக்ஸ்க்கு வந்து அந்த குளுக்கோஸ் ஸ்கின்னோட ஒரு எல்லா இமையிலையுமே வந்து சேர்ந்துருக்கும். அதுதான் வந்து நம்ம ஆல் த டிஷ்யூஸில் வந்து அந்த குளுக்கோஸ் சேர்ந்து இருக்கும்போது அது பேர் தான் வந்து கிளைகோசிலேஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த கிளைகோசிலேஷன் ப்ராசஸ்னாலேயே நிறைய சேஞ்சஸ் டயபெட்டிக்ஸில் வரும். மோர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டயபெட்டிக்காக இருந்தால் மோர் நம்பர் ஆஃப் ஸ்கின் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அண்ட் ரிவர்ஸ் பண்ணவும் முடியாது இது, அதாவது ரொம்ப லாங் டேர்ம் டயபெட்டிக்ஸ்க்காக இருந்தால். செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி. அதாவது அந்த இம்யூனிட்டி ஆர் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு டயபெட்டிக்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதனால பல வகையான இன்ஃபெக்ஷன்ஸும் வரலாம். 3வது இஷ்யூ என்னன்னா உங்களுக்கு ரத்த குழா பிரச்சனை. அதாவது டயபெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ் த ஏஜ் ஆர் ஆஸ் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கிற இயர்ஸ் லாங்கர் ஆக எண்ட் வெசல்ஸ், அதாவது வந்து கை கால் இதில் வந்து சின்ன சின்ன வெசல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு இட் வில் பிகம் நேரோ. அதனால அந்த பிளட் சப்ளை டு த பார்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அதனால வாஸ்குலர் காம்ப்ரமைஸ் ஆர் வாஸ்குலாரிட்டி, அதாவது அந்த ரத்த சப்ளை வந்து அந்த இடத்துல குறைஞ்சு போயிடுது. ஸோ இந்த 3 இஷ்யூஸ்னால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டயபெட்டிக் ப்ராப்ளம்ஸ் வருதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இம்யூனிட்டியை பார்ப்போம் நம்ம. அதாவது ஒரு இம்யூனிட்டி வந்து ஸ்கின்ல கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது என்னெல்லாம் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஃபர்ஸ்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், கட்டி, அதாவது நம்ம ஃபரங்கல் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து உங்களுக்கு ஒரு ஹேரை சுற்றி இருக்கிற இன்ஃபெக்ஷன். இந்த ஃபரங்கல் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸு, பாயில்ஸ், சீல் கட்டிங்கை வந்து கொஞ்சம் அதிகமாக வரது உண்டு. இன்ஃபேக்ட் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீல் கட்டி அதிகமாக வந்துட்டே இருக்குது, திருப்பி வந்துட்டே இருக்குது, இந்த ப்ராப்ளம் போகவே மாட்டேங்குதுங்கும் போது நம்ம ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நிறைய வாட்டி வந்து தட் இஸ் ஹவ் வி ஃபைண்ட் அவுட் தட் தே ஆர் டயபெட்டிக். அதுதான் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷனாக கூட சம்டைம்ஸ் இருக்கு உங்களுக்கு. இது தவிர வேறு என்னென்ன இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். கேண்டிடா அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் வந்து நம்ம கூடயே பிறந்து நம்ம கூடயே வந்து இருக்கிற ஒரு ஃபங்கஸ். ஸோ இந்த அதாவது as soon as we come into this world அந்த கேண்டிடாங்கிற ஃபங்கஸ் வந்து நம்ம ஸ்கின்ல வந்துடும். அதாவது அந்த மதரோட பர்த் கினால் வழியாவே வந்து we take that fungus along and come out. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கேண்டிடாங்கிற ஃபங்கஸ் வந்து எப்பவுமே நம்ம ஸ்கின்லேயே இருக்கும். பட் எப்போ இது ஒரு பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா, எப்போ வந்து அந்த சுகர் கண்டென்ட் வந்து ஸ்கின்ல அதிகமாகுதோ, அது லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் டயபெட்டிக் பாப்புலேஷன்ல, இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுதோ அப்போ வந்து இது ஒரு இன்ஃபெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால டயபெட்டிக்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்குள்ள வந்து வெள்ளையா வந்து உங்களுக்கு ஒரு ஃபிளேக்ஸ் மாதிரி உருந்துகிட்டே இருக்கும். அந்த பக்கல் மியூக்கோஸால நிறைய வந்து உங்களுக்கு அடையா வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இது ஒரு வகையான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இதுவே வந்து நெயிலையும் வரலாம். டயபெட்டிக்ஸ் கேன் ஹேவ் ஈஸி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது கேண்டிடல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த நெயில் அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர வந்து தொடை இடுக்குலையுமே வந்து ஒரு எல்லாம் உடம்புல இருக்கிற இடுக்கு ஏரியாஸ்ல எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கேண்டிடாங்கிற ஃபங்கஸ் வந்து உங்களுக்கு நிறைய வாட்டி சின்ன சின்ன பஸ்டியூல்ஸ் கூட கொடுக்குற சான்ஸ் இருக்கு. இது தவிர வந்து என்ன ஃபங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சாங்கிருமி. இந்த பூஞ்சாங்கிருமியுமே டயபெட்டிக்ஸ்க்கு அதிகமாக வர சான்ஸ் இருக்கு. அண்ட் மோர் சிவியரா உடம்பு ஃபுல்லாவே பரவற சான்ஸும் இருக்கு. வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், அக்கி, அதாவது ஹெர்பிஸ் அப்படின்னு சொல்ற வைரல் இன்ஃபெக்ஷன், ஹெர்பிஸ் ஜாஸ்டர்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு நிறைய கொஞ்சம் வயசானவங்க, ஈவன் இன் யங் பேஷண்ட்ஸ் டயபெட்டிக்ஸ் எஸ்பெஷலி இருக்கும்போது ரொம்ப சிவியராகவும் வரது உண்டு. ஸோ இஃப் யூ நோட்டிஸ், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இந்த அக்கி எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு பார்த்தா சின்ன கொப்பளம் மாதிரி போட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொப்பளத்தை பார்த்த உடனே இமீடியட்லி உங்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிடுங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து வித்தின் 72 hours கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த வைரஸோட ரெப்ளிகேஷன் நம்ம குறைக்க முடியும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து நிறைய வாட்டி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த நாட்டு வைத்தியம் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு அதாவது மண் எடுத்து தேக்கிறது இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இமீடியட்லி உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் போங்க. இந்த வைரஸ் கிருமியை குறைக்கிறதுக்கு மெடிசன் கொடுத்த உடனே அது குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி பல இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து டயபெட்டிக்ஸ்க்கு வரதுண்டுங்க. இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலே வந்து அண்ட் சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கும் போதே இந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்ம ரிஸ்க் குறைச்சிக்கலாம். இது தவிர வந்து வாஸ்குலர் காம்ப்ரமைஸ், அதாவது வந்து 2வது பிரச்சனை வந்து உங்களுக்கு ரத்த குழாயிலேருந்து ரத்தம் கம்மியாக போகிறது இல்லையா. ஸோ இதனால என்ன பிரச்சனை வரும் டயபெட்டிக்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா கேங்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டயபெட்டிக் ஃபுட் கேர். அதாவது டயபெட்டிக்ஸில் காலு, கையே, அந்த எண்ட் விரல் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து கவனிக்கக்கூடிய இடங்க.
சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ரத்த குழாய் அடைச்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த இடம் ஒரு பர்பிள் இல்லை பிளாக் கலராக மாற ஆரம்பிச்சிடும். அந்த பிளாக் கலராக மாற ஆரம்பிக்கும் போது நீங்கள் இமீடியட்டாக உங்கள் டாக்டரை அணுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒரு கோல்ட் ஆகி டெம்பரேச்சர் வந்து ஒரு வார்மாக இல்லாமல் கோல்ட் ஆகி அந்த இடமே ஒரு பிளாக்கிஷாக இருக்குன்னு அந்த இடத்துல ரத்த சப்ளை இல்லைன்னு அர்த்தம். இமீடியட் ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தான் இதை அப்படியே விட்டுட்டா தான் ஆம்பியூட்டேஷன் அந்த விரலே எடுக்கிற மாதிரி சான்ஸ் வந்துடுறது கூட இருக்கு. அந்த சான்ஸ் கூட ரிஸ்க் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது தவிர வந்து உங்களுக்கு என்னன்னா அதர் தன் தட் வேற என்ன டயபெட்டிக்ஸில் ஸ்கின் ப்ராப்ளம் வரும்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெக்கில் வந்து கருப்பு இருந்துகிட்டே இருக்கும். எஸ்பெஷலி நம்ம இந்தியன் ஸ்கின் டைப்பில், எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஓவர் வெயிட். இவங்களில் வந்து உங்களுக்கு ஈவன் சில்ட்ரன் கூட சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க, இந்த இடத்துல அந்த கழுத்து மாத்திரம் கருப்பாக இருக்குது டாக்டர் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு. யூஸ்வலி நான் சொல்கிறது என்னன்னா அனாவசிய க்ரீம்ஸ் இதெல்லாம் போடுறதுனால அது ஒன்றும் கரெக்டாக போகிறது கிடையாது. ஒரு 5 to 10 கிலோஸ் டிபெண்டிங் ஆன் அவங்க எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒரு BMI எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க வெயிட் குறைச்சாலே இந்த பிளாக் டிஷ்யூ எல்லாம் போயிடும் உங்களுக்கு. இது பேர் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்னு சொல்கிறது. அது மெயின்லி வந்து இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுனால வர ஒரு ஸ்கின் சேஞ்சு. அதாவது டயபெட்டிக்ஸில் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சுலின் வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்கும். சில பேருக்கு இன்சுலினே இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது இன்சுலின் ஹார்மோன் இருந்தாலுமே வந்து அவங்க டயபெட்டிக்காக இருந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்சுலினுங்கிறது growth ஹார்மோன். ஸோ அதனால வந்து இந்த பகுதி இந்த கருப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு கழுத்தில் இருக்கிற கருப்பை வந்து கொடுக்கறது அந்த இன்சுலினுங்கிற ஹார்மோன் தான். ஸோ டயபெட்டிக்ஸ்க்கு நிறைய இடத்துல இந்த முட்டி பகுதியில், இந்த கை ஃப்ளெக்ஷர்ஸில் அண்ட் கழுத்தில் இதில் எல்லாமே வந்து அந்த ஒரு கருப்பு டிஷ்யூ ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வெயிட் கெயின் பண்ணுறதுனாலையும் சுகர் கண்ட்ரோலில் வைக்கிறதுனாலையும் மாத்திரம்தான் இதை வந்து ட்ரீட் பண்ண முடியும். இது தவிர வேற என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பாப்புலேஷனில் அவங்க ஸ்கின்னே வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதாவது their skin will be very dry. இந்த ட்ரை ஸ்கின் ஏன் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்? எப்போ ஒரு ஸ்கின் ட்ரையாக இருக்கோ அதில் ஈஸியாக வெடிப்பு வந்துடும். வெடிப்பு வந்துச்சுன்னா அது வழியாக இன்ஃபெக்ஷன் போகிற சான்ஸ் அதிகம். அதனாலே வந்து அவங்களுக்கு பல வகையான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அட்மிஷன் பண்ணுற அளவுக்கு கூட வந்துடலாம். அண்ட் சம்டைம்ஸ் கால் எடுக்கிற அளவுக்கு கூட வந்துடலாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஸ்கின் மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஓகே இதெல்லாம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டோம். நம்ம இதுக்கு என்ன தீர்வு? நம்பர் 1 பேசிக் டிப் ஃபார் ஆல் டயபெட்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிக்கும் போது ரொம்ப ஹாட் வாட்டரில் குளிக்காதீங்க. எப்போவுமே வந்து வெதன தண்ணியில் குளிங்க. இல்லை கோல்டு வாட்டரில் இஸ் ஆல்சோ ஓகே, பட் டோன்ட் யூஸ் வெரி ஹாட் வாட்டர். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து டெம்பரேச்சர் சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். அதாவது ஃபீலிங் சென்சேஷனே இருக்காது டயபெட்டிக்ஸ் சில பேருக்கு. இந்த மாதிரி ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ரொம்ப சூடு தண்ணியில் குளிக்கும் போது அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஸ்கின்னு வந்து வெளியே எடுத்துரும். ஸோ அதனால எப்போவுமே வெதன் தண்ணியில் குளிங்க. மோர் தென் 10 minutes பாத் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கீப் யுவர் பாத் டைம் வித்தின் 10 minutes. அண்ட் நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வர 10 minutesங்கிறது கோல்டன் பீரியட். ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த மாய்ஸ்சர் இருக்கும்போதே குளிச்சுட்டு வெளியே வரும்போது வெட்டாக இருக்கும்போதே அதுக்கு மேலே ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மெடிக்கேட்டட் மாய்ஸ்சரைசரை வந்து ஃபுல் பாடி அப்ளை பண்ணுறதுனால நல்ல வந்து மாய்ஸ்சரை உங்களுக்கு ஸ்கின்ல ரீட்டைன் பண்ணிக்கலாம். இதனால ஸ்கின்ல வந்து எக்ஸிமா, வெடிப்பு இதெல்லாம் வராமல் ஃபர்தர் ஆன் இன்ஃபெக்ஷன் சான்ஸும் குறைஞ்சிரும் உங்களுக்கு. அண்ட் ஆல்வேஸ் மேக் ஷூர் தட் யுவர் ஹைஜீன் இஸ் வெரி குட். அதாவது தொலை இடுக்கு இது எல்லாமே வந்து ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக உங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை அப்படியே விட்டுடாதீங்க. அண்ட் இது தவிர வந்து உங்களுக்கு ஃபுட் கேர் அப்படிங்கிறது டயபெட்டிக் பாப்புலேஷனில் ரொம்ப முக்கியங்க. எவ்ரி டே யூ ஷுட் எக்ஸாமின் யுவர் ஃபுட் அண்ட் யுவர் ஹேண்ட்ஸ். அதாவது காலில் வந்து ஏதாவது வந்து ஒரு வெடிப்பு இருக்கா, இல்லைன்னா வந்து ஒரு கார்ன் இல்லைன்னா கெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹார்டாக ஒரு சோல் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் சில இடத்துலலாம். அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லைன்னா ஏதாவது அல்சர் ஃபார்ம் ஆயிருக்கா, இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அண்ட் எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்யூ வந்து கருப்பாக மாறிட்டு இருக்கா, அதாவது ஒரு அந்த இடமே டச் பண்ணால் கோல்டாக இருக்குது, ட்ரையாக இருக்குது பார்க்குறதுக்கு, இல்லைன்னா வந்து உங்களுக்கு கருப்பாக மாறி இருக்குங்கும் போது அந்த பிளட் சப்ளை அங்கே கம்மியாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. இமீடியட்டாக உங்கள் டாக்டர் கிட்ட போய் காட்டணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் காலில் வந்து அதாவது அனாவசியமான வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் ஒரு நெக்லிஜென்ஸ்னால வந்து ஒரு ஆம்பியூட்டேஷன் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் யூ வில் ஆல்சோ அவாய்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் டு த ஃபுட். ஸோ டயபெட்டிக் ஃபுட் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து MCR இல்லை MCP அதாவது மைக்ரோசெல்லுலோஸ் ரப்பர் இல்லை மைக்ரோசெல்லுலோஸ் பிளாஸ்டிக்ங்கிறது ஸ்பெஷலைஸ்ட் டைப் ஆஃப் ஃபுட்வேர். அதை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டும் போது உங்களுக்கு யூ கேன் ஆல்சோ ப்ரொடெக்ட் யுவர் ஃபுட் அகேன்ஸ்ட் வேரியஸ் இன்ஜுரிஸ். வீட்லேயும் சரி வெளியும் சரி கண்டிப்பாக ஃபுட்வேர் போட்டுக்கிறது ரொம்ப அவசியம் டயபெட்டிக்ஸ்க்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் நான் மாய்ஸ்சரைசர் இஸ் ஆல்சோ எசென்ஷியல். இஃப் தெர் இஸ் அன் இன்ஃபெக்ஷன், எங்கேயாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது நெயில்லையோ இல்லைன்னா வந்து ஒரு பாயில் இருக்கோ இமீடியட்டாக உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். அண்ட் லாட் ஆஃப் டைம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கும்பொழுது இது வந்து உங்கள் சுகர் லெவல்ஸ் வந்து விதின் கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ஸோ டயட் வைஸுமே வந்து யூ ஷுட் டாக் டு யுவர் டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் மெயின்டைன் அ குட் டயட் ஃபார் யுவர் செல்ஃப்.
அண்ட் இஃப் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வருது இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுங்கும் போது இமீடியட்டா உங்க டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க சுகர் லெவலை செக் பண்ணி பார்த்துட்டு மேக் ஷூர் தட் இட் இஸ் இன் த நார்மல் ரேஞ்ச் ஆர் வித் இன் கண்ட்ரோல். ஸோ வித் ஆல் தீஸ் டிப்ஸ் ஐ ஹோப் ஆல் யூ டயபெட்டிக்ஸ் லீட் அ வெரி ஹெல்த்தி அண்ட் அ லாங் லைஃப். தேங்க்யூ. கண்மணி, நிறைய பப்ளிக் பிளேசஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தனா ஏன்ஷியன் காலத்துல அந்த காலத்துல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டைல்ல வந்து இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வா எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ரசிப்போம். ஆனா ஆக்சுவலா நம்ம வீட்டிலே பார்த்தனா பெரியவங்க நம்மளுக்காக வந்து நிறைய பழைய பொருட்களை விட்டுட்டு தான் போயிருக்காங்க. அதோட வேல்யூ நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியறது இல்ல ஸ்வாதி. இந்த மாதிரியான பழைய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ட்ரெண்டுக்கு வந்துட்டே இருக்கும். அதனாலதான் ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, இனிமே ரோட்ல ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஃப்ரீயா எந்த காஸ்ட்மே வாங்கிக்காம 2 மணி நேரம் படம் போட்டு காட்ட போறாங்களாம். அப்ப ஜாலியா இனிமே யாருமே வந்து ஹெல்மெட் போடாம சுத்தலாமா? படம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே இப்படிதான் நினைப்பீங்க, சூப்பர் ஸ்டாரோட கபாலி இல்லைன்னா பிரபாஸோட பாகுபலி போடுவாங்கன்னு. அந்த மாதிரியான திரைப்படங்கள் கிடையாது. அவேர்னஸ் மூவி ஸ்கிரீன் பண்ண போறாங்களாம். ஓ, அட்வைஸ் படமா? அதனை பார்த்தேன். என்னடா வந்து இந்த மாதிரி டிராபிக் போலீஸ் இப்படி மாறிட்டாங்களேன்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற ரூல் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கவர்மெண்ட் கொடுத்திருந்தாலும் நிறைய பேர் அதை ஃபாலோவே பண்றது இல்ல. அதனால விபத்து ஏற்படுது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ யாராவது ரோட்ல வந்து ஹெல்மெட் போடாம டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள 2 மணி நேரம் உட்கார வச்சு கண்டிப்பா நீங்க இந்த படம் பார்த்தே ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்ல போறாங்களாம். சரி, இந்த மாதிரி ரூல் கொண்டு வந்தாலாவது ஜனங்கள்லாம் திருந்துவாங்க அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ட்ரை பண்றாங்களா? ஆமா ஸ்வாதி, அதுக்காக தான். இப்ப நம்ம ரோட்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கும். ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் போய் நம்ம ரீச் பண்ணணும், அதுக்காக தான் டிராவல் பண்றோம். அந்த சமயத்துல 2 hours வேற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளுடைய வேலை வந்து ஸ்பாயில் ஆகும். சோ அந்த பயத்தினாலே இனிமே வந்து எல்லாருமே ஹெல்மெட் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஓகே, நல்ல இனிஷியேட்டிவ் தான். சரி, இது எப்போ ஃபர்ஸ்ட் சென்னையில வரப்போகுது? இது ஏற்கனவே சென்னையில இருக்கிற சோழிங்கநல்லூருக்கு அமலுக்கு வந்துருச்சு ஸ்வாதி. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஃபைனும் கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா போகுதோ அதுக்கும் வந்து ஃபைன் கொண்டு வந்திருக்காங்களாம். இப்போ டோல்கேட்டுக்கு வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே செக் பண்றாங்களாம். இதெல்லாம் வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போயிருக்கோ அதுக்கெல்லாம் 400 rupeesல இருந்து 700 rupees வரைக்கும் ஃபைன் போட போறாங்களாம். ஆக்சுவலா கண்மணி, நம்ம ப்ராப்பரா டிரைவ் பண்ணோம்னாலே நம்ம வந்து இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்டையும் அவாய்ட் பண்ணலாம், நம்மளும் ரொம்பவே சேஃபா இருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த அவேர்னஸ் ஆவது ஒரு சக்சஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுக்குதா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ மார்னிங் கஃபேல சின்னஞ்சிறு உலகம் பகுதி காத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. பெற்றோர்களுக்கு வந்து குழந்தைங்க நல்லா படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு, ஆசையும் இருக்கு. நம்மளுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய செலவழிக்கிறோம் குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் செஞ்சுமே ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு ஏறல, அவங்க படிப்புல கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அடிக்கடி ப்ராப்ளமாக வருது. ஸ்கூல்லையுமே என்ன சொல்லிடுறாங்க, ஒரு சில பொறுப்பு உணர்வு இருக்கணும், இருந்தாலுமே ஒரு சில ஸ்கூல்ஸில் என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியல, நாங்கள் எப்படி 30 பேர் பார்க்கறது 60 பேர் பார்க்கறது அப்படின்றது. அது ஆக்சுவலாக பொறுப்புள்ள பதில் கிடையாது. இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு குழந்தை படிக்க முடியலை அப்படிங்கிறது ஒரு நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கணும். எந்த குழந்தையாலையும் படிக்க முடியும், ஆனா அவங்களுக்கு புரியும்படியா சொல்லி கொடுக்கணும். அதே போல அவங்களோட திறமைகளை வளர்த்துறபடியா இருக்கணும். இங்கதான் நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா, இந்த குருட்டு மனப்பாடம், நெற்று பண்றது, தேவையில்லாத எழுதுறது, இதெல்லாம் வந்து அகடமிக் ஸ்கில், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கில் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நம்ம குழந்தையோட உண்மையான திறமைகள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க வந்து அதை செயல்படுத்துறாங்க, அதை ப்ராக்டிக்கலா யூஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ டிஸ்லெக்சியா அப்படிங்கிற வேர்டெல்லாம் நீங்க வந்து நிறைய கேட்டிருக்கலாம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற வேர்ட்லாம் கேட்டிருக்கலாம். எல்லா குழந்தைக்கும் எல்லா நோயும் கிடையாது. இப்போ அன்பார்ச்சுனேட்டா நம்ம வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போன உடனே ஒரு சில சமயம் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கலாம், நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கும்போது அந்த குழந்தை வந்து பார்டர் லைன்லயோ எங்கேயோ இருக்கிறாங்க, உடனே நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். எல்லா குழந்தைக்கும் பிரச்சனை கிடையாது. ஒரு கிளாஸ்ல 30 பேர் இருந்தாங்கன்னா 3 பேருக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். பட் மற்றபடி எல்லா குழந்தைக்கும் லேர்னிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. இங்கேதான் ஃபர்ஸ்ட் அகடமிக் ப்ராப்ளம் வரது வந்து ரெடினஸ். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இந்தியாவில் வந்து எந்த ஏஜ்ல குழந்தைக்கு ஸ்கூல் அனுப்புறது அப்படின்றது நம்மளுக்குமே தெரியாது, ஸ்கூல்ஸுக்குமே அது வந்து என்னன்றது தெரியாது. எந்த போர்டு, சிபிஎஸ்சியா இருக்கட்டும், ஸ்டேட் போர்டா இருக்கட்டும், அதுக்குன்னு குறிப்பா வந்து ஒரு ரூல் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. ஒரு சில ஸ்கூல்ல 2 வயசுலயே எடுத்துடுறாங்க, ஒரு சில ஸ்கூல்ல 4 வயசு வரைக்கும் எடுக்கிறது கிடையாது. ஸ்கூலுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால நம்மளுக்குமே வந்து பெற்றோர்களா கன்ஃபியூஷன் வந்துடுது. ஆஸ் அ பேரண்ட் நீங்க வந்து ஏஜ் தான் ரெடினஸ் அப்படின்றத நினைக்காதீங்க.
ஃபின்லாண்ட் மாதிரி கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா, அதுவும் எஜுகேஷன் சிஸ்டம் பெஸ்ட் இன் ரேங்க் ஆயிருக்கிற கண்ட்ரீஸ்ல நாடுகள்ல பாத்தீங்கன்னா 7 வயசுக்கு முன்னால குழந்தை வந்து ப்ரீகேஜி கூட போறது கிடையாது. அப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 1 வயசு 7 மாசத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து பிளே குரூப்னு அனுப்பிச்சு விட்டுறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியான ஹேபிட்ஸ். என்ன நினைக்கிறோம், வீட்டுல இருந்து அவன் சும்மா ஒன்றும் பண்ணல, அதனால அட்லீஸ்ட் டே கேர் போட்டோம், அட்லீஸ்ட் இங்க போட்டோம் அப்படின்னு. உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய பயம் வந்து 7 வயசு வரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால நீங்க அவசரப்பட்டு அனுப்புறது வந்து அவசியமே கிடையாது. உதாரணமா நான் எப்பவுமே சொல்லுவேன், தோசைக்கல் அடுப்புல வச்ச உடனே மாவு ஊற்றக்கூடாது. அது கரெக்டா சூடா இருக்கும்போது நம்ம மாவு ஊற்றணும் அப்படின்னா அது தோசையா மாறும். அதே சமயத்துல குழந்தைங்களோட வளர்ப்புல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு அனுப்புறதுல பாத்தீங்க அப்படின்னா, அவங்க நல்லா பேசுறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறோம். இதுவுமே அகடமிக் ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கலாம். ஏன்னா குழந்தை வந்து அந்த பிக்கப் பண்ணிக்கக்கூடிய ஸ்கில்ஸ், அந்த ஏஜுக்கு உண்டான ஸ்கில் பிக்கப் பண்றதுக்கு அவங்களுக்கு ரெடினஸ் இருக்காது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கை இப்படி தொட்டாங்க அப்படின்னு, அந்த காது இப்படி தொட முடியும் அப்படின்னா அவங்க வந்து அரை கிளாஸுக்கு ரெடியா இருந்தாங்க, அதாவது ப்ரீகேஜிக்கு ரெடியா இருந்தாங்க. இந்த மாதிரி மூக்கு தொட முடியும் அப்படின்னா 1ஆவதுக்கு ரெடியா இருந்தாங்க. இதுக்கு வந்து சயின்டிபிக் பேஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு இந்த ஸ்கில்ஸ் வந்தாதான் பிரெயின்ல வந்து ஒரு சில பகுதிகள், கல்விக்கு தேவையான பகுதிகள் ஓரளவுக்கு ரெடியா இருக்கு, அடிப்படை வந்து கொஞ்சம் செட் ஆயிருக்குன்றது அந்த ரெடினஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம். இப்ப வந்து என்ன பண்றோம்னா, இன்டர்வியூ வைக்கிறாங்க. ப்ரீகேஜிக்கே பாத்தீங்கன்னா குழந்தை ஏற்கனவே கலர் சொல்லணும், உடனே ஷேப் சொல்லணும் அப்படின்றதுனால பேரண்ட்டுமே வந்து ஒரு 8 மாசத்துல இருந்து குழந்தைக்கு வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளீஸ், இது வந்து குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். தொடர்ந்து நான் இந்த பகுதி நீங்க பார்க்கும்போது நிறைய உதாரணங்களும் சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் விஷயம், ஆஸ் அ பேரண்ட், ஸ்கூல் ரெடினஸ். உங்க குழந்தை ஸ்கூலுக்கு எப்போ ரெடியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாய்லெட் ஹேபிட்ஸ் செட் ஆயிருக்கணும். அதாவது குழந்தைக்கு வந்து பாடி அவேர்னஸ், எனக்கு வந்து இப்போ யூரின் போகணும், டாய்லெட் போகணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு தெரியணும். அது உங்ககிட்ட மட்டும் சொல்லக்கூடாது. ஒரு புது இடத்துல போனாலுமே வந்து ஒரு புது நபர்கிட்ட அது கம்யூனிகேட் பண்ற அளவுக்கோ இல்ல டாய்லெட் எங்கன்னு கேட்கற அளவுக்கோ அவங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கணும். இதுக்கு முன்னால நீங்க ஸ்கூலிங் அனுப்பிச்சிங்க அப்படின்னா டாய்லெட் ஹேபிட்ஸ் மட்டும் இல்ல, பர்சனாலிட்டிலையுமே குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்பு வரலாம். ரெண்டாவது விஷயம், பேசினா மட்டும் பத்தாது. அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிறதுல எந்த குழந்தைக்குமே பயம் இருக்கும். ஆனா அந்த பயம் இருந்தாலும் அதை வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிக்கிற அளவுக்கு தைரியம் கொடுக்கணும். அந்த காலத்துல ஏன் இந்த 2 வயசுல எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறது வந்து ஹேபிட் ஆச்சு அப்படின்னா, 1870 பாத்தீங்கன்னா, அதுவும் 1870 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து வந்த ரூல் அது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஈஸியா வேஜஸ், அதாவது ஃபேக்டரியில வந்து வேலை செய்யறதுக்கு லேடிஸ் தேவை இருந்தது. ஏன்னா கம்மியான வேஜஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ்ல நம்ம வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாலே லேடிஸ் வந்து வேலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி 1870 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆனது. அதை வந்து நம்ம வந்து சரியான சைல்ட் டெவலப்மெண்ட் புரியாம இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் மோசமா என்ன பண்றோம்னா, இன்னும் கம்மியான ஏஜ்ல அவங்கள வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். குழந்தை வந்து ஒரு சில ஏஜ் வரைக்கும் பெற்றோர்களோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால வந்து ரொம்ப சீக்கிரமா ஸ்கூலிங்க்கு அனுப்பாதீங்க. இன்னொன்னு, எவ்வளவு சீக்கிரம் அவங்க நல்லா பேசுறாங்கன்றதுனால அவங்களால பென்சில் பிடிச்சி எழுத முடியும், பேனா பிடிச்சி எழுத முடியும்ன்றது நினைச்சுக்காதீங்க. அதுக்குன்னு வந்து தசைகளோட வளர்ச்சி வந்து சரியானபடி இருக்கணும். அது இல்லைனாலே நிறைய சில்ட்ரனுக்கு பாத்தீங்கன்னா ரைட்டிங் டிஃபிகல்ட்டிஸ் வரும். இதனால வந்து ஸ்கூல்ல வந்து அவங்கள ஒதுக்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாவே ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால ப்ளீஸ், ரெடினஸ் அப்படின்றது வந்து சீரியஸா புரிஞ்சுக்குங்க. இதுல வந்து டாய்லெட் ஹேபிட்ஸ் இருக்கணும். உங்ககிட்ட இருந்து ஓரளவுக்கு பிரிஞ்சிருக்கிறதுக்கு உண்டான தைரியம் இருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு 2.5 ஜூன் மாசத்துல 2 years and 6 months கம்ப்ளீட் ஆயிருந்தா ப்ரீகேஜிக்கு கன்சிடர் பண்ணுங்க. அதுவுமே வந்து எல்லா சைல்டும் 2 years 6 monthsல ரெடியா இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு சில சில்ட்ரனுக்கு 3 years 3.5 வரைக்கும் கூட ஆகலாம். ரெண்டாவது, எல்கேஜி போடும்போது 3 years and 6 months மினிமம் ஆயிருக்கணும். பாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டரா போடுங்க. ஏன்னா கேர்ள்ஸோட டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கிறதுனால அட்லீஸ்ட் அவங்க வந்து ஃபாஸ்டரா அடாப்ட் பண்ணிப்பாங்க. பட் பாய்ஸுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் டைம் ஆகலாம். நீங்க இந்த ரெடினஸ், ஒரு சைல்டு வந்து ஸ்கூலுக்கு ரெடியா இல்லாத போது அவசரப்பட்டு அமிச்சிங்கன்னா லேர்னிங்ல அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு தடங்களா மாறிடும். மீண்டும் இது தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. நாளைக்கு சந்திக்கலாம். சுவாதி, ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் புதுசா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப இன்னோவேட்டிவாவும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்காக தான் கொண்டு வராங்க. சோ கவர்மெண்ட்டுக்கு பயந்து இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் இனிமே வந்து நம்மளுடைய சேஃப்டிக்காகவாச்சு இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம்ல. ஆமா கண்மணி, இது உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. ஆனா நிறைய மக்களுக்கு வந்து இது தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா அவங்களுக்கும் இது சீக்கிரமா புரியணும் அப்படின்னு நம்ம நம்பலாம். மார்னிங் கஃபேல தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, பிரேக்ல ஏதோ அப்ளை பண்ணிட்டு இருந்தியே, என்னது அது? அதுவா, அஸ்கார்டியா நாட்டுக்கான சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். அண்டார்டிகா கேள்விப்பட்டிருக்கேன், ஆஸ்திரேலியா கேள்விப்பட்டிருக்கேன். அஸ்கார்டியானா என்னது? ஆக்சுவலி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா பூமியில இருக்கிற நாடு கிடையாது, இது விண்வெளியில இருக்கிற ஒரு நாடு. என்னையா சொல்ற? விண்வெளியில போய் ஒரு நாடு இருக்குமா? ஆமா சுவாதி, இப்ப எத்தனையோ சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா பூமி மாதிரியான இன்னொரு பிளானட் இருக்கா, மனுஷங்க மாதிரி வேற யாராவது ஸ்பேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சி நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா சமீபத்துல ரஷ்யாவை சேர்ந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் டாக்டர் இகோர் அசுர்பேலி ஒரு அறிவிப்பு தெரிவிச்சிருந்தாரு. அது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அஸ்கார்டியா அப்படிங்கிற ஒரு நாட்டை ஸ்பேஸ்ல உருவாக்க போறேன் அப்படின்னு லாஸ்ட் இயர் அக்டோபர் 12 அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. அந்த நியூஸ் 20 டேஸ்ல அஸ்கார்டியால போய் வாழணும் அப்படிங்கிறதுக்காக 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. நீ சொல்றத பார்த்தா நிறைய பேர் பூமியில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க போல இருக்கே. சரி, ஓகே, சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ண உடனே கிடைச்சிருமா? இல்ல, ஆக்சுவலி இந்த 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னல, அதுல இருந்து நிறைய ஃபில்டர் பண்ணி 2 லட்சம் பேரை தான் அவங்க ஃபைனலி செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப கன்ஃபார்மா பூமியில ஒரு நாடு வரப்போகுது இல்லையா? ஆமா சுவாதி, இந்த வருஷம் அக்டோபர்ல இந்த அஸ்கார்டியா நாட்டோட அடிக்கல் நாட்டுறதுக்காக ஒரு செயற்கைக்கோளை அனுப்ப போறாங்களாம். சோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத காத்திருந்துதான் பார்க்கணும். ஆக்சுவலா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். சரி, ஒரு நல்ல தகவல் சொல்லிருக்க. இந்த தகவலோட அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் இதில் இன்னைக்கு நாம் ஔவையாருடைய நல்வழியிலிருந்து ஒரு செய்யுள் பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஔவையார் தான் ஆத்திசூடி, ஒன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி. இந்த மூதுரையில் 30 செய்யுள்கள் இருக்குது, நல்வழியில் 40 செய்யுள்கள் இருக்குது. மூதுரை 30, நல்வழி 40. அதுதான் இப்போ நல்வழியில் 2வது செய்யுள் பார்க்க போகிறோம். இந்த நல்வழியில் இருக்கக்கூடிய இந்த 2வது செய்யுளில் முதல் வரி இருக்குது பாருங்களேன். அது அத்தனை பேருக்கும் தெரியுங்க, எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு வரியை அத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. அதை அவங்க உண்மையிலே பின்பற்றுறாங்களாம் தெரியாது, ஆனால் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரியான மிக 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 பிரபலமான வரி. ஆனால் இது நல்வழியில் இருக்குன்னு நல்ல பேர் தெரியாது. இது ஔவையார் நல்வழியில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. இப்போ அது 2வது செய்யுள் என்ன பார்ப்போம். சாதி இரண்டொழிய வேறில்லை, இதுதான் முதல் வரி. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இதுதான் செய்யுளுங்க. எவ்வளோ நல்ல அருமையான செய்யுள் தெரியுமா? அது உண்மையிலேயே மனசில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி, ரொம்ப நேர்மறையான ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு செய்யுள். மீண்டும் ஒரு மேற்பாத்திரம். இதெல்லாம் பள்ளி பாடங்களில் பல பேர் படிச்சிருப்பாங்க. அதை கேட்குற போது பல பேருக்கு அந்த பள்ளி பொருளும் நினைவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இதுதான் செய்யுள். இது அர்த்தம் என்னன்னு பார்த்துருவோம். ஆனால் இந்த முதல் வரி இருக்குது பாருங்களேன், அதுதான் உண்மையிலே ஒரு அமேசிங். அத்தனை பேரும் சொல்லுவாங்க சாதி இரண்டொழிய வேறில்லை. அவ்வளோதான். அது சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் சொன்னதும், சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு ஔவையார் சொன்னதும் மீண்டும் 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 பல பேரால் பல மேடைகளில் சொல்லப்பட்டு வந்திருக்கு. எத்தனை பேர் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்த செய்யுளை பொறுத்தவரையில் ஔவையார் சொல்லிக்கிற அந்த 2 சாதிகள் என்னங்கிறத பார்ப்போம். சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த 2 சாதி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையான ஒரு விஷயம். இங்கே தான் ஔவையார் ரொம்ப தனித்து நிற்கிறாங்க எல்லார்கிட்ட இருந்தும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்போவா செய்வியல் வெற்றுமையான் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அது எல்லாரும் திரும்ப 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 சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஔவையார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாதி 2 சொல்லிட்டு அது என்ன 2 சாதிங்கிறதும் இந்த செய்யுள்ளையே சொல்கிறாங்க. இப்போ பார்த்துருவோம். சாதி இரண்டொழிய சாற்றுங்கால். ஒருவேளை சொல்லணும்னு நினச்சா, சாற்றுதல் அப்படின்னா சொல்லுதல், உரைத்தல் அப்படின்னு பொருள். இதையும் நம்ம வழக்கத்துல எடுத்துட்டோம். எத்தனையோ தமிழ் சொற்கள் நம்ம மறந்துட்டோம். அது மாதிரி தான் சாற்றுதல் அப்படின்னா பறை சாற்றினான், சாற்றினான் அப்படின்லாம் எடுத்து உரைத்தான் அப்படின்னு அர்த்தம். எடுத்து உரைக்க வேண்டும் என்கிற ஒரு வேளை அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால், சாற்றும் கால் சொல்வதாக இருந்தால் என்ன சொல்றாங்கன்னா, சாதி இரண்டொழிய வேறில்லை. சாதியை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், பேசவே வேண்டாம். அப்படி ஒரு வேளை பேசணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, சாதி 2 தான், அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அது என்ன 2 சாதி அடுத்தது சொல்றாங்க. நீதி வழுவா நெறிமுறையின், அதாவது வழுவுதல் அப்படிங்கிறது வழுக்கிட்டு போகிறது சொல்கிறோம்ல, அதுதான் வழுவுதல், வேறு ஒன்றும் இல்லை. நீதியிலிருந்து சற்றும் வழுவாமல் நெறிமுறையுடன் வாழக்கூடிய இந்த உலகத்தில்
நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். 2 பேர் சொல்றாங்க, அவ்வளவுதாங்க. யாரெல்லாம் மனசு வந்து தங்கிட்டே இருக்கிறத பிறருக்காக எடுத்து கொடுத்து உபகாரம் செய்கிறார்களோ, உதவி செய்கிறார்களோ, அவங்க எல்லாம் பெரியவர்கள். இடாதார் இழிகுலத்தோர், தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவங்க பெரியவர்கள் இல்லை, இவங்களாம் தான் மோசமானவங்க. யாரெல்லாம் பிறருக்கு எதுவும் தருவதற்கு தயாராக இல்லையோ, தரமாட்டணும், ஒத்துக்கிறோம், எல்லாம் தனக்கே சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்களோ அவங்களாம் இழிகுலத்தோர். 2 சாதி தான், இட்டார் இடாதோர். இந்த இட்டார்கள் பிறருக்கு தருவர்கள், இடாதவர்கள் பிறருக்கு தரமாட்டார்கள், அவங்களே வச்சுக்கிறது எல்லாமே. ஆக யாரெல்லாம் பிறருக்காக தன்னிடம் இருக்கிறது தருகிறார்களோ அவர்கள் ஒரு ஜாதி, யாரெல்லாம் எல்லாம் தனக்கே வெல்லாம் என்று வைத்துக் கொள்வார்களோ அவர்கள் ஒரு ஜாதி, யார் பிறருக்கு தருகிறோ அது மேல் சாதி, யார் பிறருக்கு எதையும் தராமல் தனக்கே எல்லாம் என்று வைத்துக் கொள்வோ சுயநலத்திலும் நடந்து கொள்வோ அவர்கள் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சாதி. அவ்வளவுதான். இந்த 2 சாதி வரை வரும் நிலை பட்டாங்கில் உள்ளபடி. இதுதாங்க எல்லாமே சொல்றது. பட்டாங்கன்னா சாசனம், இதுதான் சாசனம். நீங்க எந்த நீதி நூல்களுக்கு போங்க, எந்த சாசனத்துக்கு போங்க, எந்த தர்ம சாஸ்திரங்களை படிங்க, அறநூல்களை படியுங்கள், எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா பட்டாங்கள் உள்ள படிக்கிறது இதெல்லாம் தான். இதில் இருக்கிறபடி பார்த்தா அந்த அறநூல்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வச்சு பார்த்தா இந்த 2 தான் இருக்கு. யார் தருகிறார்கள், யார் தரவில்லை, யார் எல்லாவற்றையும் தனக்காக வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் யார், எது எல்லாவற்றையும் எடுத்து பிறருக்காக தந்து விடுகிறார்களோ அவர்கள் வேற. இந்த 2 பார்க்கணும். என்பும் உடையர் பிறர்க்கு, நமக்கு தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எலும்பு கூட தன்னுடைய உயிரை கூட பிறருக்காக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் மேலே இருக்கக்கூடியவர்கள். இல்லை எல்லாமே எனக்கு தான், அது பொது நிலமாக இருக்கட்டும், அரசாங்கம் தகுந்த படமாக இருக்கட்டும், நான் எதெல்லாம் சம்பாதிச்சோம் எல்லாம் எனக்கு மட்டுமே அப்படின்னு தனக்கு மட்டுமே வச்சுக்கிறாங்க இல்லையா. அவங்க ஒரு குரூப் இருக்காங்க, அப்படி ஒரு பிரிவு இருக்காங்க. அவர்கள் கீழ்நிலை. யார் பிறருக்காக தருகிறார்களோ அவர்கள் உயர்ந்த நிலை. இப்போ இந்த 4 வரிகளை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். எப்படி இன்னும் 2 முறை பார்க்கத்தான் போறோம். இப்போ பார்த்துருவோம். சாதி 2 ஒழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். பட்டாங்கள் உள்ளபடி. இந்த சாசனத்தில் இருக்கப்படி, அறநூல்கள் இருக்கப்படி, தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுறபடி என்ன சொல்றோம் அப்படின்னா இட்டார் பெரியோர். திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுப்போம். இதுதாங்க 2 சாதிகள் மனித இனத்துல. இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர். இந்த 2 சாதிகள் தான். இப்போ யாரெல்லாம் இடுகிறார்கள், யாரெல்லாம் இடுவதற்கு மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்த ஒரு சாதியுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த சாதி அமைப்புகள்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சாதி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களும் தருகிறவர்களும் இருக்கிறார்கள், தனக்கென்று வைத்துக் கொள்வர்களும் இருக்கிறார்கள். ஆக நம்ம அப்படிதாங்க பிரிக்கணும். சமுதாயத்துக்காக வாழ்கிறவர்கள் யார், பிறருக்காக தன்னிடம் உள்ளதை தருபவர்கள் யார், தன்னலம் இல்லாமல் செயல்படுகிறவர்கள் யார், இதை நம்ம பார்க்கணும். இவர்கள் தாங்க நம்ம உயர்ந்தவங்களா வைக்கணும், இவங்க தாங்க மேல் சாதி, இதெல்லாம் இல்லாதவங்களாம் அடுத்த நிலை சாதி அப்படின்னு நம்ம வச்சுட்டோம் வச்சுங்களேன். இந்த சாதி அமைப்புகள்லாம் அப்பயே உடைஞ்சு போயிடும். ஆனா இந்த சாதி 2 ஒழிய வேறு இல்லைங்கிற அந்த ஒரு வரியோட நம்ம நிறுத்திக்கிறோம். இட்டார் பெரியார் இடுவதோர் இழிகுலத்தோர் அப்படிங்கிறத நம்ம வெளியே சொல்லிக்கிறதே இல்லை. இதையும் சேர்த்து சொல்லிக்கிற போதுதான் முதல் வரிக்கு தனியாக ஒரு வலிமை வந்து சேர்கிறது. இப்போ பார்த்துருவோம். சாதி 2 ஒழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி நெறியின் வழிதவரா மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர். இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தோம். அதெல்லாமே பார்த்து நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.